லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஷஹாதா கலீமாவுடைய பொருள் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதுதான் சரியான பொருள். ஆனா இதுக்கு மாறா தவறான விளக்கங்களும் பரவலா வழிகட்ட கூட்டத்தார் மூலமாக பரப்பப்படுகிறது. முதலாவது, சூஃபிகளாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் அப்படிங்கிற கருத்துல, எதிலும் அல்லாஹ் இருக்கிறான், எங்கும் அல்லாஹ் இருக்கிறான், அனைத்துமே அல்லாஹ் தான் அப்படிங்கிற கருத்தில் உள்ளவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைங்கிறாங்க. வணங்கப்படுகிற எதுவான அல்லாஹ்வை தவிர எதுவும் வணங்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவது எதுவும் இல்லை. அப்ப எதெல்லாம் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ எல்லாமே அல்லாஹ்வை வணங்குவதில் தான் வரும். ஏன் அப்படி அந்த அர்த்தம் சொல்றாங்கன்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் வஹ்தத்துல் வுஜூத் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு. வஹ்தா அப்படின்னா ஒன்று, வுஜூத் என்று சொன்னா ஒரு பொருளுடைய உள்ளமை. உள்ளமை என்ற என்ன? ஒரு பொருளுக்கான வடிவம், அதனுடைய தன்மைகளோடு கொண்ட ஒரு வடிவம். ஒரு ஆண்னா ஆணுக்குரிய வடிவம் இருக்கு. வுஜூத் எப்படி? ஆணுக்கான வுஜூத், பெண்ணுக்கான வுஜூத் இருக்குது. அதே மாதிரி ஒரு மரத்திற்கான வுஜூத்னா ஒரு உள்ளமை வடிவம் இருக்குது. அதற்குன்னு தண்டு இருக்கும், கிளைகள் இருக்கும். இப்படி ஒரு மரம். ஒரு நாய்க்கான ஒரு வுஜூத் இருக்குது. அந்த நாயுடைய 4 கால்கள், அதற்கு முன்னாடி ஒரு தலை, பின்னாடி ஒரு வால், இப்படி ஒரு வுஜூத் இருக்கு. இந்த சூஃபி கொள்கையில் இருக்கக்கூடியவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னா, அவங்க வஹ்தத்துல் வுஜூதுங்கிற அடிப்படையில் சொல்றாங்க. வஹ்தானா ஒன்று இல்லையா, எல்லா உள்ளமையும் ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது நாயா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாம் ஒன்றின் வடிவம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த ஒன்று என்ன அப்படின்னா அவன் தான் அல்லாஹ்ங்கிறாங்க. அல்லாஹ்வின் வுஜூது தான் இந்த வானம், பூமி, கடல்கள், மலைகள், நாய், பன்றிகள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வுஜூதுல இருக்குது. சரி, இப்போ ஒருவர் சிலையை வணங்குகிறார் அப்படின்னா, வஹ்தத்துல் வுஜூத் கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு சூஃபி, முத்தி போன சூஃபி, எல்லா சூஃபிகளும் இருக்க மாட்டாங்க. ஆனால் சூஃபியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இது அப்படி நாங்கள் சொல்லலை அப்படின்னு மறுப்பாங்க. ஆனால் சூஃபித்துவ அந்த வழிகட்ட குஃப்ரு கொள்கையில முற்றி போனவர்கள் மாரிஃபா, நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு தரஜா, அந்த அந்தஸ்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு சொல்றவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பல அந்தஸ்துகள் இருக்கு. 4 அந்தஸ்துகள் அவங்க அடிப்படையில் வச்சிருப்பாங்க. ஆரம்ப நிலை ஷரீஅத். ஷரீஅத் தான் இப்போ நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற ஷரீஅத்துங்கிற அந்தஸ்துல இருக்கிறவர். இப்போ ஷரீஅத்துங்கிற அந்தஸ்து உள்ளவர் 5 வேளை தொழுவார், நோன்பு வைப்பார், குர்ஆன் ஓதுவார், அவர் அடிப்படையா உள்ள கடமைகளை செய்வார், திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி குழந்தைகள் பெற்று, இப்படி ஒரு ஷரீஅத்துடைய சட்டத்திட்டங்கள், ஹலால் ஹராம் சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன்படி நடந்து கொள்வார். இந்த நிலை தான் ஆரம்ப நிலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆரம்ப நிலையை பொறுத்தவரை ஷரியத் இது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல ஹலால் ஹராம் சட்டம், தொழுகை, இபாதத்துகள், திக்ருகள், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கு, சுன்னத், இதெல்லாம் ஷரியத்துங்க அப்படின்னு அந்த லெவல்ல அதை அடக்கிடுவாங்க, அதை தள்ளி வச்சிருவாங்க. இந்த ஷரியத்தை விட உயர்ந்த நிலை இருக்குது அப்படிங்கும்போது அது என்னங்க அப்படின்னா, அவங்க அடுத்த நிலைக்கு, அந்த ஷரியத்துங்கிற ஆரம்ப நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாங்கள் போவோம். அது ஒருத்தர் தரீக்கத்தில் போவார் அப்படிம்பாங்க. ஷரியத்துக்கு அடுத்து என்ன? தரீக்கத். அதைத்தான் தரீக்காக்கள் இருக்காங்களே, நக்ஷபந்தியா, ஷாதுலியா, சரியா, காதிரியா, இந்த மாதிரி பிரபலமான 4 தரீக்காக்கள் சூஃபிகளிடம் இருக்குது. குறிப்பாக இந்த தர்கா வழிபாடு, கபர்களை வணங்குறது, அங்கே அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறது, இந்த மாதிரியான குஃப்ரான ஷிர்கான சிந்தனைகளில் இருக்கக்கூடியவங்கள அடுத்த கட்டத்துக்கு அவங்க போய் அடைக்கலமாகிற ஒரு விதத்தான பாதை என்னன்னு கேட்டால் தரீக்கத். இந்த தரீக்கத் பாதையை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்க, இது தரீக்கா அப்படின்னா பாதைன்னு அர்த்தம். ஷரியத்திலேயே இருந்தால் அவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட முடியாது. அவர் அடுத்த நிலையில தன்னுடைய ஈமான வளப்படுத்தி வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா தரீக்கத் பாதையை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இந்த தரீக்கத் பாதைனா என்ன? குறிப்பிட்ட திக்ர்கள், அதுக்கு ஒரு ஷேக், அந்த ஷேக்கிட்ட பையத் செய்கிறது, அந்த பையத் செய்த இவர் ஒரு முரீதாக இருப்பார். முரீதுனா இவர் அவரை பின்பற்றுவார், சரியா? அவர் பீரா இருப்பார், இவர் முரீதுனா
பின்பற்றுகிறவர் இவர். இவர் பின்பற்றுவார். அந்த பீர் என்ன சொல்லுவார், ஷேக் என்ன சொல்லுவார், இந்தந்த திக்ருகளை ஒரு நாளைக்கு நீங்க தவறாம 100 தடவை சொல்லிட்டு வாங்க, 1000 தடவை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையத்து கொடுப்பார். இந்த பையத்தை எடுத்துக்கொண்டு அதுல நாங்க ஆன்மீகத்துல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இதுலேயே பயணிப்பாங்க. அதான் தரீக்கத். அதுல நிறைய விதத்தான வழிமுறைகள் அவரிடம் இருக்கு. அதைத்தான் அவங்க நக்ஷபந்தியா தரீக்கத், ஷாதுலியா தரீக்கத், காதிரியா தரீக்கத் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல சொல்லுவாங்க. இந்த தரீக்கத்துல ஒரு நீண்ட காலம் பயணித்த ஒருத்தர் அடுத்த அவருடைய உயர்ந்த நிலை எது அடையலாம்னு கேட்டா ஹகீகத்துங்கிற நிலையை அடைவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஹகீகத்துனா என்னன்னா, அவர் உண்மையிலேயே அல்லாங்கிற யாருங்கிற ஹகீகத்தை புரிஞ்சுக்கிறாரு. அவர் எல்லாத்துலேயும் ஒரு ஹகீகத்தை அறிவாரு. ஹகீகத்துனா உண்மை இல்லை, யதார்த்தம். ஹகீகத்துல என்னதான் அவர் அறிவாருங்க, இந்த உலகம் நிலை இல்லை, இது எல்லாமே அழியக்கூடியது, இது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் இதுல எதுவுமே நம்ம இன்பம்னு ஒன்று தூய்க்க வேண்டியதே இல்லை, நம்ம நம்முடைய வாழ்க்கையை துறக்கணும். அப்போ இந்த உலகத்துடைய யதார்த்தம் என்னன்னு விளைவிக்கணும். அப்போ அழியக்கூடிய உலகத்துக்காக ஏன் நாம இதன் பின்னாடி போகணும். இந்த மாதிரி ஒரு துறவற மனநிலை, அந்த மனநிலையில இந்த உலகத்தின் யதார்த்தத்தை அறிவது தான் ஹகீகத். அடுத்த நிலை தான் மாரிஃபத். மாரிஃபத்துங்கிறது என்னன்னா வஹ்தத்துல் வஜூதுடைய உச்சகட்ட நிலை. மாரிஃபா அப்படின்னா அறிதல் அர்த்தம். அல்லாஹ்வை நான் அறிந்து விட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஆயிடுறார். அல்லாஹ் நான் எல்லாத்திலையும் பார்க்குறேன், நான் எங்கும் பார்க்குறேன், எனக்கு எல்லா பொருளுமே அல்லாஹ்வின் இன்னொரு வடிவமாக தெரியுது. ஆகவே அல்லாஹ் தான் படைப்பாளன்னு சொல்றது நான் அப்படி நான் சொல்ல முடியாது. எனக்குள்ளே நான் அல்லாஹ்வை பார்க்குறேன், என்னில் அல்லாஹ்வை பார்க்குறேன், நானே அல்லாஹ்வா மாறுறேன் அப்படின்னு போறோம். இதுதான் மாரிஃபத், சூஃபிகளுடைய மாரிஃபத்துங்கிற நிலை. அப்ப இந்த மாரிஃபத்து நிலையில் ஏன் அவங்க இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அது பரவலா பெரிய அளவுக்கு பிரச்சாரமா பேசாவிட்டாலும் இந்த மாரிஃபத்து நிலையை நான் அடைந்து விட்டேன், நான் அறிந்து விட்டேன், என்னை நான் அறிந்து விட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பேரு உன்னை நீ அறின்னு சொல்ற தத்துவம் இருக்குல்ல, அதனுடைய கருத்து என்னன்னா மாரிஃபத்து தான். உன்னை நீ அறி. ஒருவன் தன்னில் இறைவனை கண்டவன் தான் இறைவனை கண்டவன். இப்படிலாம் ஒரு கருத்தை அவங்க தத்துவங்களை பேசுற காரணம் அதுதான் வஹ்தத்துல் வஜூத், எல்லாம் ஒண்ணுங்கிறது. அப்புறம் கடைசியில் பார்த்தா தன்னையும் ஒரு அல்லாஹ்வா தான் நினைப்பார். ஏன்னா அல்லாஹ்வுடைய பிரதிபலிப்பு தான் எல்லாமே. இதுக்கெல்லாம் என்னங்க ஆதாரம்? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லாரு அப்படின்னு. அல்லாஹ் வானங்கள் பூமியின் ஒளி இல்லையா? அப்போ நான் வானம் பூமி எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வின் ஒளியை பார்க்குறேன், அல்லாஹ்வை தான் பார்க்குறேன், எண்ணில் அல்லாஹ்வை தான் பார்க்குறேன் அப்படிப்பாங்க. அதனுடைய விளைவாதான் அவங்க லா இலாஹ்வுடைய அர்த்தத்தை அப்போ வேற அர்த்தம் சொல்லுவாங்க. வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது அர்த்தம் இல்லை, அல்லாஹ்வை தவிர எதுவும் வணங்கப்படுவதில்லை, அதுதான் உண்மை அப்படிமா. அப்போ சிலை வணங்கப்படுது என்ன? அல்லாஹ்வை தான் வணங்கப்படுது. அப்போ ஒருத்தன் மாட்டை வணங்குறானே, அல்லாஹ்வை தான் அவனும் வணங்குறான். அது ஷரியத்துல நீங்க அறிய மாட்டீங்க, தரிக்கத்துல போய் நீங்க ஹகீகத்தை அடைஞ்சு நீங்க மாரிஃபத்தை எட்டினாதான் நீங்க அறிவீங்க. இப்ப புரியுதா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு மிக மோசமான மிகப்பெரிய குஃப்ரான அர்த்தத்தை இந்த சூஃபி வழிகட்ட கூட்டங்கள் சொல்றாங்க அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதகுல்லா அவங்களுடைய அகீத் தௌஹீத் புத்தகத்தில் ஒரு குறிப்பை இங்க உஸ்தாத் அபு அல் மஸ்னஇ அவங்க இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ முதல் தவறான மிக வழிகேடான ஒரு குஃப்ரான அர்த்தம் என்னன்னு கேட்டா, வணங்கப்படுவது எல்லாம் அல்லாஹ் தான் வணங்கப்படுது, என்கிட்ட எல்லாமே ஒண்ணுதான், அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான், மற்றதெல்லாம் பொய். அப்போ அவங்களுடைய கருத்துப்படி ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ அந்த ஆயத்தை அவங்களும் சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ அல்லாஹ் தான் உண்மையானவன். وَأَنَّ مَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ இது எல்லாமே பாத்தில், எதெல்லாம் இவங்க வணங்குறாங்க அதெல்லாம் பாத்தில். சரி அப்படியா? அப்போ என்ன விஷயம் சொல்ல வரீங்க அப்படின்னா, இவங்க எது வணங்கினாலும் அல்லாஹ்வை தான் வணங்குறாங்க அப்படிமா. என்ன கடைசியில் வணங்கப்படுறது எல்லாமே அல்லாஹ்னு தான் சொல்றீங்க? ஆமாங்க, வஹ்தத்துல் வஜூத் எல்லாம் ஒண்ணுதான், அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் மட்டும் தான் உண்மை, மற்றது எல்லாம் பொய், நீங்க பொய், நான் பொய், எல்லாம் பொய் தான், வானம் பொய், பூமி பொய், பார்க்கறது பொய், எல்லாமே பொய் தான், எல்லாம் பாத்தில் தான், அல்லாஹ் மட்டும் தான் உண்மை, அப்ப எல்லாத்திலும் அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படிமா. இது ஒரு மிக குஃப்ரான அர்த்தம். வஹ்தத்துல் வஜூத் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டாவது தவறான ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் இல்லை அப்படிங்கிற அர்த்தம்.
இது தவறான அர்த்தம்னு சொல்றதை விட இது குறைபாடான அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வை எல்லாருமே படைப்பாளன் தான் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்துல அது ஒரு பகுதி தானே தவிர அது மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் இல்லை என்பதை யாரும் மறுக்கல. ஆனா அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவனும் இல்லை என்று சொன்னால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் ஆவான். ஏன்னா அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் இல்லைங்கிற கொள்கையை குறைஷிகள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்களை முதல்ல சந்திச்சாங்களோ, எதிர்கொண்டாங்களோ, தௌஹீதின் பக்கம் அழைத்தாங்களோ, அந்த காஃபிர்களாக இருந்த குறைஷிகள் அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் இல்லை என்பதை அவர்கள் மறுக்கவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆகதான் அல்லாஹ் தஆலா ஆயத்துகள்ல சொல்றான், அவரிடம் வானங்களை பூமி படைத்தவன் யார் என்று நபியை கேளுங்க, அவர்கள் ஸயக்கூலுன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள். அப்ப பதில் அவங்ககிட்ட இருந்து என்ன வந்துச்சு? எல்லாத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு பதில் சொன்னாங்க. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கம் அது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கத்தில் ஒரு சிறிய பகுதி அது. ஏன்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறவன் முதல்ல அல்லாஹ் தான் படைப்பாளன்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இல்லையா? அந்த வகையில அல்லாஹ் தான் படைப்பாளன் என்று ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அது மட்டும்தான் லா இலாஹ்வுடைய மக்சதா, நோக்கமா அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய நோக்கம் படைப்பாளன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் என்று நம்ப வேண்டும். அதன் பக்கம் அழைப்பதான். அப்போ எதெல்லாம் படைப்புகளோ அந்த படைப்புகள் வணங்கப்படுவதை மறுக்கணும். அப்ப மறுப்பது முதலாவது. ஆகவே லா இலாஹ என்று சொல்லும் பொழுது வணக்கத்திற்கு தகுதியான இவை எதுவும் அல்ல என்று மறுப்பது. இல்லல்லான்னு சொல்லும் போது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் என்று உறுதி செய்வது. இந்த மறுப்பதும் உறுதிப்படுத்துவதும் ரெண்டு தூண்கள். லா இலாஹ்வுடைய அர்த்தத்துல இந்த அர்த்தத்தில் இந்த ரெண்டும் தூண்கள், ஒன்று இல்லாம இன்னொன்று நிற்காது. அப்போ வணங்கப்படுவதை ஒருவன் மறுக்காம அல்லாஹ்வை நான் வணங்குவேன், அவற்றையும் வணங்குவேன் என்று சொன்னா அல்லாஹ் படைப்பாளன் தான், ஆனா நான் அவற்றையும் வணங்குவேன் என்று சொன்னா அவன் உண்மையில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் ஆக மாட்டான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு அர்த்தம் பண்றாங்க இல்லையா? அது தவறான அர்த்தம். இன்னைக்கு நிறைய மொழிபெயர்ப்புள்ள எடுத்து பாருங்க, அந்த அர்த்தத்தை பண்ணியிருப்பாங்க. இது அல்லாஹ்வுக்கு மட்டும் ருபூபியத்தை சொல்லக்கூடிய அர்த்தம். ருபூபியத்துனா என்ன? அல்லாஹ் மட்டும் தான் ரப்புன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் படைப்பாளன்னா ஒருவன் அல்லாஹ் மட்டும் தான் ரப்புன்னு ஏற்றுக்கொள்றான், ஹாலிக் ஹல்லாக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்றான்னு அர்த்தம். அதை மட்டும் ஏற்றுக்கொள்வதனால ஒரு முஸ்லீம் ஆக முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற எவ்வளோ காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் கடவுள் ஒருவன் தான், அவன் தான் அனைத்தையும் படைத்தான் நம்பத்தான் செய்யறாங்க. அதுக்காக ஒரு முஸ்லீம்களா? இல்லை. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் ஏற்க மறுக்கிறாங்க? குறைஷிகள் ஏன் ஏற்க மறுத்தாங்க? அவர்கள் அவங்க பூமியில அவங்க ஊரிலேயே காபத்துல்லா இருக்கு, காபத்துல்லாவை தவாஃபும் செய்யறாங்க, அல்லாஹ்வை இறைவன் சொல்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க் அவங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நபியாக இருந்தவர். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீன் ஹஜ் செய்வது உட்பட குறைஷிகளிடம் இருந்தது. இருந்திருந்தும் யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று கூப்பிடுங்கள் அல்லாஹ் தஆலா குல் யா ஐயுஹல் காஃபிரூன் ஆயத்தை இறக்கணும். ஏன்? லா அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன். இதுதான் பிரச்சனையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்கள் குறைஷிகள் அதே காபத்துல்லாவை சுற்றி வைத்திருந்த சிலைகளையும் உள்ளே வந்து வைத்திருந்த சிலைகளையும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறத நான் வணங்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம வணங்க கூடாதுன்னு வேற சொன்னாங்க இல்லையா? மக்களையும் வணங்க கூடாதுன்னு அழைச்சாங்களே, இதுதான் பிரச்சனை. அப்ப இதுதான் லா இலாஹ்வுடைய பிரச்சனை. அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் எதிர்த்தாங்க குறைஷிகள்னா இதுக்காக எதிர்த்தாங்களே தவிர அல்லாஹ்வை தவிர ஒரு படைப்பாளன் இல்லைன்னு சொல்றதுதான் லா இலாஹ்வுடைய அர்த்தம். அப்படின்னா அது அவங்க சொல்றதுல ஷஹாதா சொல்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குமா அவங்களுக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அவங்க ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க திரும்ப ஷஹாதா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றவங்க தான். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பெயர் கூட அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமைன்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. ஜாஹிலியா காலத்திலே அவங்க அல்லாஹ்வின் அடிமைன்னு தான் பேர் வச்சிருந்தாங்க அப்துல்லாவுக்கு. அப்போ அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தோம், அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அப்தாக அவர்கள் இல்லைங்கிறத பிரச்சனை. அல்லாஹ்வை வணங்குவார்கள், லாத்தை வணங்குவார்கள், உஸ்ஸாவை வணங்குவார்கள், மனாத்தை வணங்குவார்கள், ஹுபூலை வணங்குவார்கள், மலக்குகளை வணங்குவார்கள், ஜின்களை வணங்குவார்கள், நல்லடியார்களை மனிதர்களை வணங்குவார்கள். இப்படி இபாதத்துக்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்ததுனால தான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது அவர்கள் ஏற்க மறுத்தார்கள், எதிர்த்தார்கள், சண்டையிட்டார்கள், ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்கு வந்தார்கள், திட்டமிட்டார்கள், முற்றுகையிட்டார்கள், துரத்தி கொண்டு வந்தார்கள். ஹிஜ்ரத்து போனா கூட முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு போனவன்னு என்ன செய்தாங்க? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப முஸ்லிமா இருக்கல. அம்ர் இப்னு ஆஸ் தலைமையில ஒரு கூட்டம் கிளம்பி போய் நஜாஷி மன்னரிடம் போய் பேசினாங்க. அவங்க திருப்பி அனுப்புங்க, மன்னரே எங்களோட அனுப்புங்க, அவங்கள நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன் இந்த முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டு போனதுதான் காரணமா? அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர ஒரு படைப்பாளன் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க, அதுதான் அதுக்காக துரத்திட்டு வந்தாங்களா? இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு வணங்கக்கூடாதுங்கிற இந்த கொள்கையை அவங்க எதிர்த்தாங்க. அந்த முஸ்லிம்கள், அதாவது அந்த காபிர்கள் அதை எதிர்க்க முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொண்டதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையா தெரிஞ்சு. அதனால நஜாஷி மன்னரிடம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வணங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க, தூண்டி விடுறாங்க எதிரா. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னவர் ஈசாவை வணங்க மாட்டார் அப்படிங்கிறக்காக. அப்ப ரெண்டாவது குறைபாடு உள்ள ஒரு அர்த்தம் தான் அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுள் இல்லை, படைப்பாளன் இல்லைன்னு அர்த்தம் செய்யறது. மூன்றாவது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு ஆட்சியாளன் இல்லை என்பதும் ஒரு குறைபாடு உள்ள அர்த்தம். ஏன்னா அல்லாஹுதான் உண்மையான ஆட்சியாளன், வானங்கள் பூமி அத்தனைக்குன்னு ஒருவன் ஏற்றுக்கொண்டே இருந்தும் கூட அவன் அல்லாஹ் அல்லாதவற்றையெல்லாம் வணங்கினானா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் ஆயிடுவானா? ஆக மாட்டான். அல்லாஹ் தான் ஆட்சியாளன்கிறத லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றவர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்றார். அதே நேரத்தில் அது ஒரு பகுதி தானே தவிர, எப்படி அல்லாஹ் தான் படைப்பாளன் என்று நம்புவது ருபூபியத்தின் ஒரு நம்பிக்கையோ, அல்லாஹ் தான் ரப்பு என்பதின் ஒரு நம்பிக்கையோ, அது போலத்தான் அல்லாஹ் தான் உண்மையான ஆட்சியாளன், அதிகாரம் உள்ளவன், சட்டம் இயற்றுகிற உரிமையாளன் அப்படின்னு நம்பிக்கை கொள்வதும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதின் ஒரு முக்கிய பகுதி. அதை ஏற்றுக்கொள்வதை யாரும் இங்க மறுக்கல. ஆனால் அப்படி ஒருவன் ஏற்றுக்கொண்டா அல்லாஹ்வுடைய சட்டத்திலேயே, ஆட்சி அதிகாரத்திலேயே, அவன் இயற்றி இருக்கிற இறக்கி இருக்கிற சட்டத்திலே மகத்தானது என்ன? இபாதா, தௌஹீத், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஒருவன் அல்லாஹ் தான் வானங்கள் பூமியின் ஆட்சியாளன் அல் மாலிக் அப்படின்னு ஏற்றுக்கொண்டும் அவன் அல்லாஹ் அல்லாதவர்களை இபாதத்துகளை செய்தான் அப்படின்னா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவன் ஆவானா? ஆக மாட்டான். அப்போ இந்த அர்த்தத்தை, அல்லாஹ்வை தவிர வேறு ஆட்சியாளன் இல்லைங்கிற அர்த்தத்தை யார் முன்வைத்தவங்கன்னா ஹவாரிஜிகள் முன்வைத்தாங்க. ஹவாரிஜிகள்ங்கிறவங்க அரசியல் மூலமாக ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை பற்றி பிடிப்பதற்காக சமூகத்தில் கிளர்ச்சி செய்யக்கூடிய கூட்டம். அரசியல் சிந்தனைகள், கிளர்ச்சி பரப்புரைகள், பிரச்சாரங்கள், இதன் மூலமாக மக்களை ஆட்சியாளர்களுக்கு எதிராக தூண்டுவதுதான் ஹவாரிஜிகளுடைய அடிப்படையான கொள்கை. அந்த தூண்டுவதற்கு அவர்களுக்கு ஒரு சரியான ஆயுதமாக அவர் எடுத்தது என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் இதுதான். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு முஸ்லீம்னா அல்லாஹ்வை தவிர வேறு ஆட்சியாளன் நீ நம்புறையா? அப்படின்னா நீ இந்த ஆட்சியாளனை எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கிற? அவன் உண்மையான ஆட்சியாளனா, நல்லவனா, நல்ல ஆட்சியாளனா, அல்லாஹ்வின் ஆட்சியை தான் அவன் நிறைவேற்றானா? இல்லையே. அப்போ நீ உண்மையில அவனை நீ வணங்குற, நீ அல்லாஹ் தான் ஆட்சியாளன் நீ உண்மையை நம்பி இருந்தா நீ அவனை வணங்குற, ஏன்னா கட்டுப்படுறது அவனை வணங்குறதுல வரும். உதாரணத்துக்கு அபுல் ஆலா மௌதூதி, சையீத் குத்துப் போன்றவர்கள் இந்த பிரச்சாரத்தை இந்த நூற்றாண்டில், அதாவது கடந்த நூற்றாண்டில் வீரியமா எடுத்து வைத்த சிந்தனையாளர்கள். ஆகவேதான் எகிப்து அல் இஹ்வானுல் முஸ்லிமூன், இந்தியா பாகிஸ்தான் கண்டங்கள்ல இந்த வட்டத்தில் ஜமாஅத்தே இஸ்லாமி போன்ற அமைப்புகள் ஹிலாஃபத் சிந்தனையை முன்வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஒரு புது வியாக்கியானத்தை முன் வச்சு மக்களை துண்ணாங்க. குறிப்பாக ஹிலாஃபத் வீழ்த்தப்பட்ட பிறகு, 1924 ஹிலாஃபத் வீழ்த்தப்பட்ட பிறகு முஸ்லிம் சமூகம் ஒரு ஹலீஃபாவை இழந்திருக்கிற ஒரு ஆட்சியாளரை, பொதுவாக ஒரு தலைமையின் ஆட்சியாளரை இழந்திருக்கிற நிலையில அந்த பழைய ஆட்சி, ஹலீஃபாவுடைய ஆட்சி வர வேண்டும் போது இந்த பிதத்தான சிந்தனைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிமியா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ நீங்க உங்களை கூப்பிடணும், உங்களை அழைக்கணும் ஒரு குறிப்பிட்ட கொள்கை சிந்தனையின் பக்கம். அப்போ நீங்க ஏற்கனவே நம்பி இருக்கக்கூடிய ஒன்றில் அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணும்போது இன்னும் அந்த சிந்தனையை சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்ல உங்களை நீங்க ஐக்கியப்படுத்துவீங்க. இதுதான் யதார்த்தம், மனிதனுடைய இயல்பு இல்லையா?
அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இல்லைன்னு இதுவரைக்கும் நீங்க விளங்கியது, அல்லாஹ்வை தவிர ஆட்சி அதிகாரி இல்லைன்னா அப்போ ஒருவன் நினைக்கிறான், ஆமா அல்லாஹ்வை தவிர ஆட்சி அதிகாரம் இல்லையில, அப்ப இந்த ஆட்சியாளருக்கு எதிராக நம்ம நின்றாதான் இவனுக்கே கட்டுப்படணும், அப்படின்னா இவனுக்கு கட்டுப்பட்ட நம்ம அவனை வணங்குவதில் வரும். ஏன்னா இந்த பிரச்சாரர்கள் நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னா அவர்களை வணங்குகிற ஷிர்கை செய்கிறீர்கள்னு சொன்னாங்க. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து பார்க்க நீங்களாம் முஷ்ரிக்குகள் தான் சொன்னாங்க. குறிப்பா சையீத் குத்துப் போன்றவர்கள் புத்தகங்களே எழுதுனாங்க. முழு முஸ்லிம் உம்மத்தும் ஜாகிலியத்தில் இருக்குன்னு எழுதுறாங்க. ஜாகிலியத்னா எப்படி ரசூலுல்லாஹ் வருகைக்கு முன்னாடி முழு மனித சமுதாயமும் குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்துச்சோ அது போன்ற ஜாகிலியத்துக்கு போயிடுச்சு. அப்போ இங்க பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டாலும் முஸ்லிமுடைய அடையாளங்கள் இருந்தாலும் தொழுதாலும் இவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வைத்தான் ஹுக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரிங்கிறதுல கொள்கையில இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்வ வெறுமனே தொழுகையில வச்சுட்டாங்க, திக்ருகள்ல வச்சுட்டாங்க. ஆக இவங்க உண்மையாகவே ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அடிப்படையில லா இலாஹ இல்லல்லாஹ்வ விளங்கல அப்படின்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வியாக்கியானத்தை எப்படி திசை திருப்பினாங்கன்னா மக்களை அரசியல் கிளர்ச்சியில ஈடுபடுத்துவதற்கு அதை ஒரு டூலாக, அதை ஒரு சரியான கத்தியாக பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த கத்தியை எல்லாத்தையும் கொடுத்த பிறகு மக்கள் உசுப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அங்கங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல முஸ்லிம் ஆட்சியாளருக்கு, முஸ்லிமா இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிராகவே அவருடைய குறைபாடுகள் பலவீனங்கள் இதையெல்லாம் முன் வச்சு பிரச்சாரங்கள் செய்து அதன் மூலமாக மக்களை திரட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிரச்சாரம் எப்படி தடமாறுது? அரசியலாக மாறிடுச்சு. தௌஹீதுல் இபாதா, அல்லாஹ்வை மட்டுமே இபாத் செய்ய வேண்டிய தௌஹீதுடைய அழைப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பின் பக்கம் கொண்டு வரதுக்காக அவங்களுக்கு போர் புரிகிற கடமை அல்லாஹ் ஆக்கினானே, அப்படிப்பட்ட இபாதத்துக்குரிய லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத்தை முன்வைத்து மக்களை அல்லாஹ்வின் அடிமையாக அல்லாஹ்வுக்கு இபாத் செய்யக்கூடிய ஷிர்கான காரியங்களை விட்டு விலக்க வேண்டிய அடிப்படையில் பிரச்சாரத்தை வைக்க வேண்டிய இடத்துல இருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல அரசியலை கொண்டு போய் வச்சாங்க. அப்படிதான் இஹ்வானுல் முஸ்லிமூன், மற்ற ஜமாத் இஸ்லாமி போன்ற இந்த மாதிரியான சிந்தனை உள்ள புதிய வியாக்கியானத்தின் அடிப்படையில் என்னாச்சுன்னு கேட்டா லா இலாஹவுடைய அர்த்தமே மாற்றப்பட்டுச்சு. அப்போ இதுல பிரச்சனை எங்கன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தௌஹீதுல் இபாதாங்கிற கருத்து அடிபட்டு போச்சு. அப்போ ஹாக்கிமியத்துங்கிற ஆட்சி அதிகாரத்தை பற்றிய பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டு கிலாபத் கொண்டு வரணும், அதுக்கு இளைஞர்களை திரட்டணும், அப்ப மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஆகவேதான் இந்த துவாத்துகள், இந்த அழைப்பாளர்கள் வழிகட்ட தாவத் அதாவது அழைப்பு பணியில சிந்தனை நூதனமான பிதஅத்தான சிந்தனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் கடுமையா கண்டிச்சாங்க. ஷேக் ஃபௌசான் இதுல குறிப்பிடுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் அது அல்ல, அது ஒரு பகுதி. அதோடைய நோக்கம் என்ன? தௌஹீதுல் இபாதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும்ங்கிறது தான். ஒருத்தன் அல்லாஹ்வை தவிர வேறு ஆட்சியாளன் இல்லைன்னு ஏற்றுக்கிட்டா அவன் இபாதத்துல ஷிர்க செய்யறான்னா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டவனா ஆக மாட்டான் அப்படிங்கிறது. இன்னொன்று, பொதுவாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த இபாதத்தை முன்வைத்த அர்த்தத்தை தூக்கிட்டு வஸ்துக்களுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் தான் அனைத்துக்கும் சக்தி இருக்கிறது என்கிற அர்த்தத்தை முன்வைக்கிறது. அது ஒரு பகுதி அர்த்தம். அதாவது இன்னைக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்குது, இது வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆக போவதில்லை, அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் ஆகும். இது பொதுவாக தப்லீக் ஜமாஅத்ல சொல்லப்படுற ஒரு அர்த்தம். லா இலாஹவுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, லா இலாஹவுடைய அர்த்தம் என்னன்னா வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆவதில்லை, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் ஆக்கக்கூடியவன். இது ருபூபியத், அல்லாஹ்வை ரப்புன்னு நம்பிக்கக்கூடிய நம்பியில ஒரு பகுதி. அது அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது. எந்த பொருளுக்கு உண்மையான சக்தி இல்லை, அல்லாஹ் நாடினா அது அசையும். அணுவா இருந்தாலும் அல்லாஹ் நாடினாலும் அணுவும் அசையும், இல்லைன்னு அசையாது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ண வந்தது நபிமார்களுடைய பிரச்சாரம் அல்ல, இந்த நோக்கத்துல இல்லை. இது ருபூபியத்துடைய அர்த்தத்தை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அதுவே அதனுடைய அர்த்தமாக பிரச்சாரம் செய்தாங்க. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு அமைப்பும் அந்த அமைப்புடைய தாவா பைலான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்களுடைய நோக்கம், அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி லா இலாஹ்வோட திரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தப்லீக் ஜமாத்துல ஒருத்தர் போகணும் அப்படின்னா ஏற்கனவே 3 நாளோ 40 நாளோ அல்லது 4 மாசமோ அல்லது வருஷமோ ஒருத்தர் கிளம்பணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனிதன் யதார்த்தமாக அவன் வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவன் முதல்ல தொழில் வியாபாரம் அது இதுன்னு பொறுப்புல இருப்பான். அவனோட அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிற விஷயங்கள், இந்த உலகம் அவனை பிடிச்சு வச்சிருக்குது. அடுத்து குடும்பம் பிடிச்சு வச்சிருக்குது, பொறுப்புகள் பிடிச்சு வச்சிருக்குது. அப்போ
ஒரு மனிதன் அவன் வீட்டில இருந்து கிளப்பி அவனை வெளி இடத்துக்கு கொண்டு போகணும். அவன் முதல்ல கிளம்பணும்னா அவன் முதல்ல இந்த உலக பொருளா செல்வம் வியாபாரம் அவன் எதை சார்ந்திருக்கானோ அதன் மீது அவன் நம்பிக்கை வச்சிருக்கான். இதனால அவன் ஷிர்க் பண்றான்னு அர்த்தம் இல்லை. ஆனா அந்த நம்பிக்கையின் காரணமா அவன் இங்க முக்கியமா பிரதானமா அவன் செய்ய வேண்டிய வேலையை விட்டுறான். என்ன? தப்லீகுடைய வேலையை விட்டுறான். அப்போ இவங்க என்ன செய்தாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டா, நீங்க இந்த வஸ்துக்களை நம்பக்கூடாது, இதுதான் உங்களை காப்பாத்து நம்பக்கூடாது. உங்க வியாபாரம் தான் உங்களை காப்பாத்து, உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் தான் உங்களை காப்பாத்து, உங்களுடைய கடை தான் உங்களை காப்பாத்துது அப்படின்னு நம்பாதீங்க. அல்லாஹ்வை கொண்டு எதுவும் அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாம் நடக்கும், இதை கொண்டு எதுவும் நடக்காது. அப்போ உள்ளத்திலிருந்து வஸ்துக்கள் மீதான நம்பிக்கைகளை எடுத்து விடுங்கள். இதுதான் லா இலாஹ்வுடைய அர்த்தம், அதுதான் அவருடைய ஹக்கீகத்து அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சுங்க, ஆமாங்க அல்லாஹ்வை கொண்டு தாங்க எதுவுமே, என்ன இது எனக்கு கதை எழுது விடு போறேன், நான் அல்லாஹ்வின் பாதையில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கிளம்பிடுவார்ல. அப்போ லா இலாஹ்வுல சொல்லியிருக்கிறேன், நீங்க வஸ்துக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கியே அப்படின்னா, ஆமாங்க நம்ம ஏன் இது நம்பணும், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறவன் அப்படின்னு விட்டுட்டு வரேங்க, நான் வரேன் பாய் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ இதுக்கு அவங்க அந்த லா இலாஹ்வுல இப்படி பயன்படுத்தினாங்க. ஆனா இது எதுவுமே ஒரு சிறு பகுதி அர்த்தங்கள். லா இலாஹ்வுடைய நோக்கம் தௌஹீதுல் இபாதா, அல்லாஹ்வை இபாத் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல அல்லாஹ் மீது அவன் தான் ரப்புங்கிற நம்பிக்கையும் அதுல இருக்குது, அவனுடைய பெயர்கள் பண்புகளை உண்மையா நம்பிக்கை கொள்ளுவது இருக்குது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயலின் மூலமாக அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி ஏகத்துவப்படுத்தி அவனை வணங்குவதும் இருக்குது. இதுதான் சரியான அர்த்தம் அப்படின்னு ஷேக் ஃபௌசானுடைய விளக்கத்தை இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ என்று சொல்றானே, சூரா நிசா 4வது சூராவுடைய 36வது ஆயத். அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது. அவை அந்த அடிப்படையிலான இந்த அழைப்பை தான் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் முன்வைத்தாங்க. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷஹாதாவுடைய அர்த்தம் என்பதையும் இங்கே புரிந்து கொள்ளணும் என்று இங்கே ஷேக் அவர்கள் கூறுவார். அப்போ நாம இங்கே லா இலாஹ்வுடைய சரியான அர்த்தம் என்ன, தவறான அர்த்தங்கள் எப்படியெல்லாம் வழிகட்ட கூட்டங்கள் பிதஅத்வாதிகள் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரங்களை முன்வச்சு தங்களுடைய சிந்தனைகள் அரசியல் நோக்கங்கள் அல்லது தங்களுடைய இயக்க நோக்கங்கள் அதற்கேற்ற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை தங்கள் வசதிக்கேற்ற மாதிரி மாற்றி அதனுடைய உண்மையான நோக்கத்திலிருந்து திசை திருப்புகிறார்கள் என்பதையெல்லாம் நாம இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.